தந்தையோடு நெருக்கமாக இருப்பதற்கான திறவுகோல் எது? பார்ப்போம். நாம் கடவுளை ஆழமாக அறியும் போது அவரோடு உள்ள நெருக்கத்தில் வளர முடியும். தந்தையோடு நெருக்கமாக இருப்பதற்கான திறவுகோல் நீங்கள் உங்களை பற்றி நினைப்பதை விட்டு விடுவதும் தூய ஆவியின் குரலை கேட்க ஆயத்தமாவதும் தான். அவர் ஞானத்தை உங்கள் மீது ஊற்றுவார். பல நேரங்களில் நாம் அமைதியில் நேரம் செலவிடுவதில்லை. எனவே நம் வாழ்விலே செல்ல வேண்டிய பாதை குறித்து தெரிவதில்லை. நாம் கடவுளோடு பேசுகிறோம், ஆனால் அவர் நம்மோடு பேசுவதற்கான வழியை ஏற்படுத்தியதில்லை. நாம் அமைதியாக இருக்கும்போது அவர் நம்மோடு பேசுகிறார். அமைதியாக உட்கார்வது என்பது பலருக்கு கடினமான காரியமாக இருக்கிறது. ஏனென்றால் நம் எண்ணங்கள் ஒரு ஒழுங்குமுறைக்குள் இருப்பதில்லை. நாம் நம் எண்ணங்கள் இங்கும் அங்குமாக கட்டுக்கடங்காமல் அலைப்பாய அனுமதிக்கிறோம். ஆனால் நாம் அதை எப்படி செய்ய வேண்டும் என்று கற்றுக்கொள்ள வேண்டும். பயிற்சி மூலமாக அதை தெரிந்து கொள்ளலாம். அமைதியிலும் நம்பிக்கையிலுமே உங்கள் பலன் இருக்கிறது என்று எசையா கூறுகிறார். அநேகருக்கு நேற்று அல்லது இன்று நடந்த நிகழ்வுகள் திரைப்படம் போல மனதிலே ஓடிக்கொண்டு இருக்கும். சில சமயங்களில் நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் குறித்தும் நீங்கள் உணர்ச்சி வசப்பட்ட காரியங்கள் குறித்தும் மனதிலே ஓடிக்கொண்டு இருக்கும். இவை எல்லாவற்றின் மத்தியிலே மனதை எப்படி அமைதிப்படுத்துவது என்பது நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அவரின் பிரசன்னத்தில் உங்களை விட்டு வெளியே வர வேண்டும். நீங்கள் எங்காவது ஆரம்பிக்க வேண்டும். தொடக்கத்திலே 5 நிமிட அமைதியில் முயற்சிக்க வேண்டும். நீங்கள் ஏதாவது ஒரு இறை வார்த்தையை எடுத்துக்கொண்டு அதையே தியானம் செய்யலாம். அந்த இறை வார்த்தையினால் உங்கள் மனம் விலகும்போது அல்லது உங்கள் மனம் அந்த வார்த்தையிலிருந்து விலகும்போது, அந்த வார்த்தையை உணரும்போது நீங்கள் திரும்ப அந்த வார்த்தைக்கு வர முடியும். இறை வார்த்தையை தியானம் செய்ய பயிற்சி செய்யுங்கள். நீங்கள் அமைதியை உணரும் வரை தியானம் செய்யுங்கள். நீங்கள் இயேசுவின் உருவம் ஒன்றை சிந்தனை செய்து பார்க்கலாம். உங்கள் கண்களை மூடி இயேசுவின் மீது பதிய வைக்கலாம். உதாரணமாக, நல்லாயன் இயேசுவின் சிலுவை காட்சி, உயிர்த்த இயேசு அல்லது வரவிருக்கும் ராஜாதி ராஜா போன்ற காட்சிகளை சிந்தனை செய்து பார்க்கலாம். அந்த உருவத்தையே மனதில் இருக்கலாம். நீங்கள் அமைதியில் இருக்க கற்றுக்கொள்வீர்கள். உங்கள் மனம் விலகிச் செல்லும் போது மீண்டும் அந்த உருவத்திற்கு உங்கள் மனதை கொண்டு வாருங்கள். சில நேரம் அமைதியில் இருந்த பின் தூய ஆவியின் பிரசன்னத்தை உணர ஆரம்பியுங்கள். தொடர்வோமா நண்பர்களே?